இன்னைக்கு நம்ம யூனிட் 12 லாங் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின். How does the light dependent reaction differ from the light independent reaction? What are the end products and reactants in each? Where does each reaction occur within the chloroplast? அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. இப்போ அதில் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கும் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் கேட்குறாங்க. அப்புறம் இதில் கடைசியில் நம்மளுக்கு எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் கிடைக்கும், ரியாக்டன்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வேர் டஸ் ஈச் ரியாக்ஷன் அக்கர் இன் தி குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்ல அந்த ரியாக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போறோம். அப்புறம் எண்ட் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன, ரியாக்டன்ட் என்ன, குளோரோபிளாஸ்ட்ல எந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இந்த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லைட் ரியாக்ஷன் இல்லைன்னா ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கு டார்க் ரியாக்ஷன், கல்வின் சைக்கிள், பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு 3 பேர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ லைட் டிபெண்டன்ட் ரியாக்டன்ட் பேர்ல லைட் டிபெண்டன்ட், அப்போ இது வந்து சன்லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அக்கர்ஸ் ஒன்லி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லைட். லைட்டோட பிரசன்ஸ் இருந்தால் தான் நடக்கும். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் லைட் இருந்தால் தான் இது வந்து நடக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தோம்னா அப்படி இல்லை. இது வந்து டஸ் நாட் ரிக்வயர் லைட் டைரக்ட்லி, டைரக்டாக தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு பேர் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், ஹில் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன், இதில் டார்க் ரியாக்ஷன், கெல்வின் சைக்கிள், பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு. இப்போ இது எந்த பிளேஸ்ல வந்து இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? ஸோ டேக்ஸ் பிளேஸ் இன் தி கிரானா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட். கிரானானா என்னன்னா, இங்கேதான் வந்து இந்த சன்லைட் வந்து கிரானால தான் படும். குளோரோபிளாஸ்ட்ல இந்த கிரானால தான் இந்த சன்லைட் படும். அப்போ ஸ்ட்ரோமானா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோமான்றது இந்த கிரானா இருக்குல்ல, இந்த கிரானாவை சுத்தி இப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோமா தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். இந்த ஸ்ட்ரோமா தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல கிரானா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட்ல நடக்கும். இங்க வந்து ஸ்ட்ரோமா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட்ல தான் டேக் பிளேஸ் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ என்னென்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்றோம்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதனால இதுல வாட்டர், அதாவது H2O தான் இதுல வந்து மெயின் ரியாக்டன்டே. ஏன்னா இப்போ சன்லைட் வந்து படுது. ஓகேவா? இந்த லீஃப்ல சன்லைட் வந்து படுது. அதாவது எங்க படும்? கிரானா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட்ல படுமா? அப்போ சன்லைட் படுறப்போ அதுக்கு தேவையான வாட்டரை ரூட் மூலயமா இந்த இது வந்து எடுத்துக்கும். ஓகே, ஃபைன். இப்போ ரூட் மூலயமா அதுக்கு தேவை சாயில்ல இருந்து வாட்டரை வந்து எடுத்துக்கும். அப்ப எடுத்துக்கிறப்போ இந்த வந்து H2 வந்து பிரேக் ஆகும். இந்த H2 வந்து பிரேக் டவுன் ஆகுறப்போ நமக்கு அதுல இருந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகி போயிட்டு நமக்கு ஏடிபி அண்ட் NADPH இது ரெண்டும், அதாவது இது வந்து ஒரு இந்த ஏடிபியும் இந்த NADPH இது ரெண்டுமே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிரும். ஓகேவா? இப்போ எப்படி நம்மளுக்கு லைட் ரியாக்ஷன்ல சன்லைட்ல இருந்து இந்த ஏடிபி அண்ட் NADPH கிடைச்சிச்சா? ஸோ இதுதான் வந்து கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைட் வந்தா இதுல வந்து எந்த ரியாக்டன்ட் மெயினான ரியாக்டன்ட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு டைரக்டா அட்மாஸ்பியர்ல இருந்து இது எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இங்க ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த ஏடிபி அண்ட் NADPH, இந்த இது வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த எனர்ஜியை இங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு இதுல இருந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த குளுக்கோஸ்னா என்ன? C6H12O6. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த குளுக்கோஸ் தான் கடைசியில வந்து நமக்கு கிடைக்கிற எண்ட் ப்ராடக்ட். இதுல எது கிடைக்கும்னு பார்த்தோம்னா எண்ட் ப்ராடக்ட் ஏடிபி அண்ட் NADPH தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு குயிக் ரீகால் மாதிரி பார்க்கலாம், ஒரு டயக்ராம் வச்சு. இப்போ இதுல சன்லைட் வந்து இங்க படுது. ஓகேவா? இதுதான் வந்து லீஃப்ல கிரானா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட். இந்த கிரானால தான் சன்லைட் படும். ஓகேவா? படுறப்போ அதுக்கு தேவையான வாட்டரை வந்து இந்த H2 வந்து சாயில் மூலயமா நமக்கு வந்துடும்.
வந்ததுக்கு அப்புறம் இந்த H2O பிரேக் டவுன் ஆகுறப்போ, இதுல இருந்து ஆக்ஸிஜன் ரிலீஸ் ஆகி வெளிய போயிட்டு, நமக்கு இங்க ஏடிபி அண்ட் NADPHஆ வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதுல கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கிறப்போ மெயின் ரியாக்டன்ட், அதாவது லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மெயின் ரியாக்டன்ட்டா இருக்கிறனால, இங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி, அதாவது இங்க ஆல்ரெடி இருக்கிற இந்த எனர்ஜி மேக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த எனர்ஜிய வந்து இங்க யூஸ் பண்ணிக்கும். யூஸ் பண்ணிட்டு அது அதாவது அந்த CO2 அப்புறமேக்கு அந்த ATP, NADPH இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு குளுக்கோஸ்ன்ற இந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். அததான் இங்க சொல்றாங்க. லைட் ரியாக்ஷன்ல மேக்ஸ் எனர்ஜி ATP, NADPH ரிலீஸ் மேக் பண்ணி நமக்கு எனர்ஜிய வந்து ரிலீஸ் பண்ணிரும். இங்க டார்க் ரியாக்ஷன்ல அந்த எனர்ஜிய யூஸ் பண்ணிட்டு ஏடிபி, NADPH அப்புறம் கிடைச்ச அந்த CO2 இது எல்லாமே சேர்த்து நமக்கு குளுக்கோஸான ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து மேக் ஆயிரும். ஸோ எண்ட் ப்ராடக்ட்ன்னு பார்த்தோம்னா இதுல ATP அண்ட் NADPH இதுல வந்து குளுக்கோஸ் தான் எண்ட் ப்ராடக்ட். நம்ம இங்க இப்போ இதுல எண்ட் ப்ராடக்ட் என்னவா கிடைச்சிச்சு நமக்கு? எண்ட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் இதுல ஏடிபி அப்புறம் NADPH கிடைச்சிச்சா, அதுக்கப்புறம் இதுல என்ன கிடைச்சிச்சு? குளுக்கோஸ். ஸோ இது வந்து லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல, இது லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு எண்ட் ப்ராடக்ட் குளுக்கோஸ் கிடைச்சிச்சு. இதுல ரியாக்டன்ட் என்னவா யூஸ் பண்ணாங்க? H2O தான் ரியாக்டன்டா யூஸ் பண்ணாங்க. இதுல கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ரியாக்டன்டா யூஸ் பண்ணாங்க. இந்த குளோரோபிளாஸ்ட் எங்க நடந்துச்சு அதான கொஸ்டின் கேட்டாங்க. வேர் டஸ் ஈச் ரியாக்ஷன் அக்கர்ஸ்? அப்போ லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிரானா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட்ல நடந்துச்சு. இங்க லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோமா ஸ்ட்ரோமா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட், அதாவது இங்கதான் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.